வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 17 ஃபீட்டுக்கு 28 ஃபீட் ஒரு பிளாட் பத்தி பார்க்க போறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுத் ஃபேசிங்ல தான் வருது. அதே மாதிரி இது கொஞ்சம் காம்பேக்ட்டான ஹவுஸ்ன்றதால, ஸோ அந்த ஹால் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, மீதி எல்லா ரூமும் கொஞ்சம் பெருசாக்குற மாரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம ஒரு கோர்ட்யார்டும் உள்ள டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பில்டிங்கோட மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, 17 ஃபீட் பை 28 ஃபீட் இருக்கு. ஸோ விட்த் 17 ஃபீட்டுன்றதால உங்களுக்கு ஒரு ஃபாயரும் ஒரு பெட்ரூமும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த ஃபாயர் ஏரியா உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாவும் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. ஸோ இந்த டோர் நான் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டா கூட இந்த கார்னரில் நம்ம ஃபுல்லாக ஒரு சீட்டிங் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டிங் ஏரியாவை நம்ம காட்டிக்கலாம். அப்புறம் இந்த மெயின் டோரை நம்ம மெயின் டோராக காட்டாமல் ஒரு கிரில் கேட்டாகவும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வால் நம்ம ஒரு வுடன் டோராக நம்ம மாற்றிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஃபாயர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வாலை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஹால்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரியே நம்ம காட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம டோர் திறக்கும் போதும் உங்களுக்கு ஹாலில் டோர் நிற்காது, ஃபாயர்லேயே தான் நிற்கும். ஸோ இங்கே பின்னாடி வால் கொண்டு வந்தீங்கன்னா ஃபாயர்லேயே உங்களுக்கு டோரு ஸ்பேஸ் முடிஞ்சிடும். 3.5 ஃபீட்டுக்கு ஒரு மெயின் டோர் வைக்கிறீங்கன்னா இந்த ஃபாயர்லேயே உங்களுக்கு முடிகிற மாதிரி ஒரு ஸ்பேஷஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. ஸோ அதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஒரு கோர்ட்யார்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா இந்த சைடு கொடுத்துட்டு சென்டரில் ஒரு காஃபி டேபிள் கொடுத்துட்டு இன்னொரு சீட்டர் ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் போனால் நம்ம ஒரு 4 சீட்டர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்லேயே ஒரு டிவி யூனிட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே ஒரு க்ரீனரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைட்லேயே உங்களுக்கு க்ரீனரி இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் க்ரீனரி வச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸை கொஞ்சம் லைவ்லியாக மாற்ற முடியும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 4 இன்ச்சு ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஃபீட் 2 இன்ச்சுன்றது வித்தில் உங்களுக்கு ஸ்டார் கேஸ் ஒரு 2.5 ஃபீட்டு போயிடுது. ஸோ 5 ஃபீட் கிட்ட தான் வரும். ஆக்சுவலாக அது நமக்கு கணக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி இங்கே ஆகிறதால இந்த 7 ஃபீட் ஹைட்டில் இங்கே கிடைக்கும். அதனால் மீதி கீழே உள்ள ஸ்பேஸில் நம்ம தாராளமாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேன் ப்ரொவிஷனு இதெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ்டீரியர் வாலில் கொடுத்துக்கலாம் பக்கத்துலேயே. அதே மாதிரி இந்த கிச்சனுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் பாட்டமில் தான் போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வால் இங்கே போட்டு போஸ்ட் பண்ணால் ஃபுல்லாக ஒரு டைனிங் கன்ஜஸ்டடாக மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது டைனிங் ஸ்பேஸுக்கும் சரி ஹாலுக்கும் சரி. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக இந்த வால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாட்டம்லேயும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும், டாப்லேயும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஹேண்டில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டிக்காக. ஸோ இந்த ஓப்பனாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த கன்ஜஸ்டடான ஒரு ஃபீல் வராது. எல்லாம் உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 10 இன்ச்சு இருக்குது. இந்த கிச்சனை நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், வாயு மூலைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்டவ் நார்த்தில் கொடுக்கலாம். நார்த்தில் நமக்கு கவுண்டர் போட்டோன்னா என்ட்ராக முடியாது. ஸோ அதனால் இந்த சைடில் நான் கொடுத்துருக்கேன் வெஸ்ட் கார்னரில். அதே மாதிரி சிங்க்கு ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். கோர்ட்யார்ட் லைட்டிங் டேரெக்டாக அந்த சிங்கில் பறதால உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஒரு மினிமமான கோர்ட்யார்ட் சைஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு லைட்லாம் உங்களுக்கு தாராளமாகவே வரும். ஸோ இதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக கர்டைனும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட் 2 சைடும் நான் ஓப்பனில் தான் கொடுத்துருக்கேன், ஹால்லையும் சரி கிச்சன்லேயும் சரி. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் கான்செப்டில் வரும். இந்த கோர்ட்யார்டில் உங்களுக்கு ஃபுல் ஏரியாவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தாராளமாகவே கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் கொடுக்கும்போது நீங்கள் தண்ணி உள்ளே விழுற மாதிரி வச்சிங்கன்னா பைப் ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த பைப் ப்ரொவிஷன் நம்ம டாய்லெட் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். அதனால் அந்த சாயில் வேஸ்ட்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா பெட்ரூம் சைடில் 10 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது குபேர மூலையில் தான் கொடுத்துருக்கேன். சவுத் டு நார்த் நம்ம பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நான் டிவி ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ ஆப்போசிட்லேயே நான் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுக்குறேன் 6 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டு. இந்த டாய்லெட் ஸ்பேஸும் உங்களுக்கு ஒரு தாராளமான ஸ்பேஸ் தான். இங்கே வாஷ் பேசின் வெளியே கொடுத்துட்டா இது தாராளமான ஸ்பேஸ் தான். நான் என்ட்ரா உடனே நீங்கள் ஒரு ஷவர் யூனிட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே ரைட் சைடில் உங்களுக்கு வாட்டர் கிளாசெட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காலம் பற்றி பார்த்தோன்னா ஸோ ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 2 காலம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டாய்லெட்டில் உங்களுக்கு ஒரு 3 காலம் லைனில், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 காலம். ஸோ இந்த பேக் சைடில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வரதால் 4 காலம்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.